அலார்மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உள்ள வீடியோக்களில் நம்ம தொடர்ந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அதை பற்றி பேசிக்கிட்டே வர்றோம். எப்படி நம்ம வெல்த்தை க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே நம்ம போயிட்டுருக்கோம். ஆனாலும் உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் அது இல்லாமல் இருந்தால் எப்படி உங்களுடைய வெல்த்தை அது டெஸ்ட்ராய் பண்ணும், அதாவது ஈஸியாக அழிச்சிரும் அப்படிங்கிறத பற்றியும் பேசிட்டு வர்றேன். அதனால் ப்ரொடெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பேசிட்டு வர்றேன். நிறைய பேர் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நான் வர்ற லைவ் செஷன்ஸில் கேள்வி கேட்குறீங்க. அதனால் ஒரு குயிக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றிய ஓவர்வியூ இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாங்க. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு எவ்வளவு ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். மொத்தம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அப்பா அம்மாவுக்கு வயசு 60க்கு கம்மியாக இருக்கா இல்லை ஜாஸ்தியாக இருக்கா. அப்பா அம்மாவை பெரும்பாலும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் பண்ண மாட்டாங்க. 60 வயசுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு சீனியர் சிட்டிசன் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு அவங்கள தனியாகவே ஹெல்த் இன்சூர் பண்ண பாருங்க. 60 வயசுக்கு மேலே இருந்தால், 60 வயசுக்கு கீழே இருக்கிறாங்க 2 பேருமே அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஓரளவு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். இது இல்லாமல் நீங்கள் அட்வான்ஸ்டாக போய் சர்ச் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்கிறது எல்லாமே சிம்பிளாக பேசிக்காக நான் எடுக்க போகிற அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த நாலேஜை கொடுக்குறேங்க. நான் ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் தான் எடுக்க போகிறேன். எங்கள் அப்பா அம்மா 60 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க. அதனால் அவங்கள என்னுடைய ஃபேமிலி ஃப்ளோட்டரில் கவர் பண்ணுறது எனக்கு பெஸ்ட்டாக தோணலை. அவங்களுக்கு தனியாக ஒரு பாலிசி, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். பட் ஆனால் அவங்களுக்குமே ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வெறும் 5 லட்சம் கவரேஜுக்கு 50,000 60,000 அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஹெல்த் கண்டிஷனும் இருக்கிறதுனால ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ்லாம் கவர் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியும் சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் செப்பரேட்டாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் நான் இப்போ பேச போகிறது பேரண்ட்டுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இல்லைங்க. நம்ம ஃபேமிலிக்கான ஹஸ்பண்ட், ஒய்ஃபு 2 கிட் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சம் இன்ஸ்யூட், அதாவது என்னென்னா சப்போஸ் ஃபேமிலியில் நம்ம அட்மிட் ஆகிறோம், ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறது தான். குறைஞ்சது 10 லட்சமாவது தேவைப்படுங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். ஸோ அதனால் 10 லட்சம் டு 30 லட்சம் வர்ற மாதிரி இருக்கிற பாலிசிஸை நீங்கள் எடுத்துக்கிறது பெட்ரு. எப்படியும் நீங்கள் 10 லட்சம் பாலிசியை எடுத்தீங்க அப்படின்னாவே அது ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு அந்த 2x 3x கவரேஜ் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே அந்த கவரேஜ் கிடச்சிரும் ஓவர பீரியட் ஆஃப் டைம். ஒரு 3 வருஷம் கழிச்செல்லாம் 30 லட்சம் 40 லட்சம் கவரேஜுக்கு வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி பாலிசிஸ் இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸாக பார்த்து எடுங்க. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, நீங்கள் எடுக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் ஏதாவது சப்லிமிட் இருக்கா? சப்லிமிட்னா இந்த டிசீஸுக்கு நாங்கள் இவ்வளவு தான் கவர் பண்ணுவோம் மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சப்லிமிட் இல்லாத பாலிசியை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோ பேமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா சப்போஸ் உங்களுக்கு 100 ரூபாய் செலவாகுதுன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி 75 ரூபா தான் கொடுக்கும், நீங்கள் 25 ரூபா உங்கள் கையிலேருந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டும் இல்லாத சப்லிமிட் அப்புறம் கோ பேமெண்ட், இது ரெண்டும் ஆப்ஷன் இல்லாத ஹெல்த் இன்சூரன்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் உங்களுடைய டிசீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ்லாம் ஒரு 3 வருஷம் கழித்து தான் நாங்கள் கவர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெயிட்டிங் பீரியட் எந்த பாலிசியில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம அனலைஸ் பண்ணுறது மூலமாக ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை செலக்ட் பண்ண முடியுங்க.
நீங்க ஆல்ரெடி ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, கம்பெனி வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் குடுப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ கண்டிப்பா எடுத்துக்கங்க. அது மட்டும் இல்லாம, அதுல வந்து பேரன்டல் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். அதாவது டாப் அப் அந்த மாரிலாம் இருக்கும். எக்ஸ்ட்ராவா நீங்க கொஞ்சம் பே பண்ணீங்கன்னா வந்து பேரண்ட்டையும் கவர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. அந்த குரூப் பாலிசி தான் வந்து உங்களுக்கு தி பெஸ்ட் பாலிசி. அதுல கண்டிப்பா ஃபுல் ஆப்ட் பண்ணிக்கங்க. ஆனாலும் நம்ம எப்படியா இருந்தாலும் ரிட்டயர் ஆவோம் சரிங்களா? அந்த கம்பெனியில இருந்தோ இல்ல வேற கம்பெனி மாறினாலும் இதே பாலிசி தான் இருக்க போகுது. அதனால நீங்க கம்பெனியில் கொடுக்குற டிஃபால்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ளஸ் அவங்க எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற அடிஷ்னல் ஹெல்த் கவரேஜ் ஃபார் பேரண்ட்ஸ் இந்த ஆப்ஷன் ரெண்டையும் நீங்கள் வந்து ப்ரீமியம் கட்டி உங்கள் சேலரியிலேருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அதை கட்டி எடுத்துக்கங்க. அது கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கணும். அதாவது உங்களுக்குன்னா உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக எடுத்தாகணும். நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியில் வந்து ஏர்ன் பண்ணுற ஒரே நபர். உங்கள் இன்கம் வரலைன்னா உங்கள் ஃபேமிலி ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசி மாதிரி வந்து பாலிசியில் போடாதீங்க. எல்ஐசினா வந்து டேர்ம் பாலிசி சரிங்களா? அதாவது காசு வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டு டெம்ட் ஆகி போடாதீங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் அதாவது நீங்கள் காசு ப்ரீமியம் வந்து கம்மியாக கட்டுவீங்க, உங்களுக்கு கவரேஜ் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து எதுவும் ஆகலை அப்படின்னா வந்து அந்த காசு வராது சரிங்களா? காசு போகுதே அப்படிங்கிற ஃபீலிங்கில் வந்து நீங்கள் போயிட்டு எல்ஐசி மாதிரி பாலிசி எடுத்து திருப்பி வந்து மணி பேக் பாலிசிஸ் எல்லாம் எடுத்துடாதீங்க. அது வந்து நட்டத்தில் தான் நமக்கு வந்து அமையும். ஏன்னா வந்து வெறும் 5 லட்ச ரூபாய் கவரேஜுக்கு நீங்கள் வந்து 16,000 18,000 அந்த மாதிரிலாம் வந்து ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். 5 லட்சம் லைஃப் இன்சூரன்ஸ் கவரை வச்சு என்னங்க பண்ண முடியும்? நம்ம இறந்ததுக்கப்புறம் வந்து 5 லட்ச ரூபாய் நமக்கு ஃபேமிலி கிடைக்குதுன்னா 5 லட்சம்லாம் ஒரு காசா? அதனால் அட்லீஸ்ட் 1 crore இருக்கணும்ல. அந்த மாதிரி இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எடுத்துக்கணும். சரி, ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு நான் மறுபடியும் வந்துடுறேன். லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த கோல்டு வாங்குறது, இன்வெஸ்ட் பண்ணுறது இது எல்லாமே நம்ம வேலைக்கு போக ஆரம்பித்த மாதத்துலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுக்கு நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே எப்படி வேலையை கற்றுக்க தொடங்குறீங்களோ அதே மாதிரி இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்ன, எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரியும் யோசிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, எப்படி பண்ணுறது, இதை பற்றியும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிடணும். எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக ஆரம்பிக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக வந்து ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெனிஃபிஷியலுங்க. 40-45 வயசுக்கு மேலே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னு போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும். நிறையா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் ரிஸ்க்கு. 60 வயசுக்கு மேலே ஆல்ரெடி ஏதோ ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் தரமாட்டாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்ம புரோக்கரை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏஜென்ட் மூலமாக போகாமல் டைரெக்டாக ஆன்லைன் மூலமாகவே அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாகவே வாங்கினீங்க அப்படின்னா எந்த பாலிசி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்லைன் சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா? இது ஒரு டிஸ்கவுண்ட். ரெண்டாவது வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஏஜென்ட் அவாய்ட் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு ப்ரீமியம் வந்து கம்மியாகும். ரெண்டாவது வந்து நீங்கள் 3 வருஷம் 5 வருஷத்துக்கு வந்து ப்ரீமியம் வந்து கட்டிடலாம் அட் அ டைம். அந்த மாதிரி பாலிசிஸ் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து 10 to 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து தர்றாங்க இப்போல்லாம். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் இந்த ரூம் ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, சப்போஸ் வந்து ஐசியூ போகிறோன்னா அதில் கேப் எவ்வளோ இருக்குது, எந்த மாதிரி ரூம் செலக்ட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நோ கேப் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இல்லை அட்லீஸ்ட் வந்து ஐசியூக்கு வந்து எந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து இந்த சால்வன்சி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? அது 1.5% மேலே இருக்கணும். அதுதான் வந்து நல்ல சால்வன்சி ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதோடைய அர்த்தம் வந்து என்னன்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து அசெட் வந்து அவங்க கொடுக்குற லயபிலிட்டிக்கு மேல அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஸ்டேபிளா இருக்கு. அதாவது என்னன்னா, எந்தவித மணி பிரச்சனையும் இல்லாம இருக்கு அப்படிங்கிறத தான் அது குறிக்குது. அந்த மாதிரி சால்வன்சி ரேஷியோவை பார்த்துக்கங்க. நான் ஒரு சார்ட் வந்து நான் வந்து பின்னாடி உள்ள ஸ்லைடில் காட்டுறேன். என்னன்னா, டாப் 10 ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் பேஸ்ட் ஆன் த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோனா 100% வந்து ப்ரீமியம் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது 100 பேர் வந்து சப்போஸ் அவங்கள்ட்ட எனக்கு ப்ரீமியம் கொடு அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணால் அதில் எத்தனை பேத்துக்கு வந்து அந்த கம்பெனி வந்து காசு கொடுத்து செட்டில் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. பெரும்பாலும் நல்ல கம்பெனிகளுக்கு வந்து 99%. நம்ம ஸ்லைடு பிரகாரம் ஸ்டார் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அலையன்ஸ் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸு, ஹெச்டிஎஃப்சி எர்கோ, ரெண்டாவதாக வந்து கம்பெனி நேம் மறந்துட்டேன், நீங்கள் ஸ்லைடு பாருங்கள். இந்த 3 கம்பெனிஸும் வந்து டாப் 3 கம்பெனிஸாக இந்த கடந்த 2023 அந்த ரேஷியோஸ் பிரகாரம் பார்க்கும் பொழுது இருக்குங்க.
கிளைம் இன்கர்ட் ரேஷியோனா ரூ. 100 பிரீமியம் கலெக்ட் பண்ணால் அதில் எவ்வளவு வந்து இவங்க கிளைமாக வந்து திருப்பி ரீபே பண்ணியிருக்கிறாங்க. 65% இப்போ வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ரூ. 100 கலெக்ட் பண்ணிவிட்டு 65% வந்து ரூ. 65 வந்து அந்த வருஷத்தில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அவங்க என்னதான் ரூ. 100 கலெக்ட் பண்ணாலும் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் எம்ப்ளாயி காஸ்ட்டு அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. அதனால் அந்த சால்வன்சி ரேஷியோ அட்லீஸ்ட் 1.5 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அதோடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பெரும்பாலும் வந்து இந்த பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் HDFC எர்கோ, இந்த ICICI ப்ரூடென்ஷியல் அல்லது ஸ்டார் ஹெல்த் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நீங்கள் ஃபெயில் ஆயிராது. ஏன்னா வந்து ஸ்டார் ஹெல்த்துக்கெல்லாம் பாருங்களேன், அந்த சால்வன்சி ரேஷியோ 2.85 என்னமோ இருக்குது. சரிங்களா, அந்த ஸ்லைடை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அந்த ஸ்லைடு பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ரேஷியோ ப்ளஸ் அந்த ரூம் ரெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சப்லிமிட்டு, கோபே, அதுக்கப்புறம் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸை எப்படி கவர் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் போவீங்க உங்கள் ஊரில் இருந்து. சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் ஊர்லேயும் இருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ சென்னைக்கு வந்தால் என்ன, திருச்சிக்கு வந்தால் என்ன, கோயம்புத்தூரில் வந்தால் என்ன, எந்தெந்த ஊருக்கெல்லாம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்கு, அதாவது ஊருக்கு பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல்லாம் போவீங்களோ அதெல்லாம் அந்த நெட்வொர்க் ஆஃப் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ஊரில் உள்ள அந்த ரிலேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அந்த இதில் கவர் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கேஷ்லெஸ் எடுக்க முடியாது. போயிட்டு உங்கள் கையிலேருந்து காசு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ரீக்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து தலைநோவு. சரிங்களா, அதனால் அந்த கம்பெனிஸோடைய நெட்வொர்க் ஆஃப் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டுனே அவங்க சைட்டில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் நினைக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அதில் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.